ஆமாம், இந்த வீடியோ மூலமாக நாங்கள் புதிய சட்ட திருத்தம் ஒன்றை பார்க்க இருக்கின்றோம். அதாவது குடியியல் நடவடிக்கை முறை கோவை சட்டத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற அண்மைய திருத்தம். அதாவது 2024ஆம் ஆண்டு 43ஆம் இலக்க சட்டத்தின் மூலமாக இது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. நாங்கள் உடனடியாகவே சட்டத்துக்குள்ளே செல்வோமாக இருந்தால் அங்கே முதலாவதாக 9வது பிரிவு திருத்தப்பட்டிருக்கிறது. 9வது பிரிவை நாங்கள் பார்க்கிற போது முதலில் காணப்பட்டது, அதாவது எதிராளி வதிகின்ற அந்த இடத்தில் நியாயாதிக்கத்தை கொண்டிருக்க அந்த மாவட்ட நீதிமன்றத்தில் தான் வழக்கு தொடரலாம் என்று காணப்பட்டது. தற்போது அதனை மாற்றியமைத்திருக்கிறார்கள். எவ்வாறு சொன்னால், வாதி அல்லது பிரதிவாதி வதிகின்ற அந்த நியாயாதிக்க இடப்பெறப்பில் உள்ள நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம் என்று சொல்லி அந்த விடயம் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக 27வது பிரிவு திருத்தப்பட்டு, இந்த 27வது பிரிவை நான் சொல்லுகிற போது முக்கியமாக சொல்ல வேண்டும், இது 2017ஆம் ஆண்டு 8ஆம் இலக்க சட்டத்தின் மூலமாக முற்றாக நீக்கப்பட்டு புதிதாக இடப்பட்டது. அந்த 27ஆம் பிரிவு தற்போது மீள 2024ஆம் ஆண்டு திருத்தப்படுகின்றது. எவ்வாறு திருத்தப்படுகின்றது சொன்னால், பதிவு செய்யப்பட்ட சட்டத்தரணியின் நியமனம் தொடர்பில் ஏற்பாடு செய்கின்றது. அதாவது முதலாவது அட்டவணையிலே 7வது படிவத்திலே அது இருத்தல் வேண்டும். அது பின்வரும் விவரங்களை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்படும். அதாவது முக்கியமாக நாங்கள் அதை பார்க்க வேண்டியது, பதிவு செய்யப்பட்ட சட்டத்தனி முக்கியத்துவம் பெறுகின்றார். அதாவது திறத்தவருக்கு பதிலாக பதிவு செய்யப்பட்ட சட்டத்தரணிக்கு மன்றாணை சேர்ப்பிக்க முகவரியை கொண்டிருத்தல் வேண்டும். ஆக இங்கே ஒரு புதிய முறை ஒன்று அறிமுகப்படுத்தப்படுகின்ற சொல்ல முடியும். அடுத்ததாக இங்கே சொல்லப்படுகின்றபடியும் இந்த இமெயில் அட்ரஸ், மொபைல் ஃபோன் இலக்கங்கள் மன்றாணை சேர்ப்பிக்க, அந்த அறிவித்தல் நோட்டீஸஸ் கொடுப்பதற்கு, லீகல் டாக்குமெண்ட்ஸை சேர்ப்பிப்பதற்கு என அது கொண்டிருத்தல் வேண்டும். ஆகவே முதலாவது நாங்கள் பார்க்கிற போது பதிவு செய்யப்பட்ட சட்டத்திரணி அந்த திறத்தவருக்கு பதிலாக அவருடைய முகவரியை கொண்டிருக்க வேண்டும். அத்துடன் அவருடைய இமெயில் அட்ரஸ், மொபைல் இலக்கங்கள் என்பவற்றையும் கொண்டிருக்கணும். இவை அவருக்கு சேர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. அடுத்ததாக சொல்லப்படும், அதற்காக திறத்தவர் கைவிடப்பட்டிருக்கிறார் என்றால் இல்லை, அந்த கட்சிக்காரர் எப்போதுமே இருக்கின்றார். அதற்காக தான் திறத்தவரின் முகவரி சொல்லப்பட வேண்டும். இவை புரிம்பாக சொல்லப்படுகிறது. அது ஒரு மெமரண்டம் என்றால் அது இங்கே இந்த திருத்த சட்டத்திலே இணைக்கப்பட்டிருக்குன்னா அதை நீங்கள் பெற முடியும். தமிழிலே காணப்படுகின்றது. அதன் இந்த மெமரண்டம் அடிப்படையில் தான் இது வேறாக அங்கே இணைக்கப்படுகின்றது. அதாவது திறத்தவனுடைய முகவரி, மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் என்பவற்றை 2 பிரதிகளில், அதாவது முதலாம் அட்டவணையில் 16A என்ற படிவத்தில் இந்த மெமரண்டம் ஒன்றையும் கொண்டிருக்க வேண்டும். அதனை நாங்கள் புதிதாக இந்த ஐடி டெவலப்மெண்ட் காரணமாக சேர்த்திருந்தாலும் பலவையே நீக்கப்படவில்லை. அவை பழைய பார்க்கிறோம். பதவி தபாலில் மன்றாணை அறிவித்தல் சட்ட ஆவணம் சேர்ப்பிப்பதற்காக முத்திரையை கொடுக்க வேண்டும். அத்துடன் கூரியர் சர்வீஸ் அல்லாவிட்டால் எலக்ட்ரானிக் சர்வீஸ் அல்ல எலக்ட்ரானிக் மீன்ஸ் மூலமாக இது கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு செலவு ஏற்படுமாக இருந்தால் அந்த செலவையும் செலுத்துவதற்கு பதிவு செய்யப்பட்ட சட்டத்திரணி தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக வந்த திருத்தத்தை பார்ப்போமா, இந்த திறத்தவரை அட்டர்னி அட் லா பிரதிநிதித்துவம் செய்கிறார். அதாவது திறத்தவர் தானாக எப்பிய பண்ணாமல் வழக்கிலே அது முதலாவது உரிமை. அது அவ்வாறு செய்யாமல் சட்டத்தரணி மூலமாக அவர் அந்த வழக்கை நடத்துவராக இருந்தால் அந்த நியமனத்தில் திறத்தவருடைய நேஷனல் ஐடென்டி கார்டு நம்பர் அல்லது பாஸ்போர்ட் நம்பர் ஏதோ ஒரு விதத்தில் ஆளை அடையாளம் காணக்கூடிய விதமாக உள்ள அந்த ஒன்று குறிப்பிடப்பட வேண்டும். அதாவது ஐடென்டி கார்டு நம்பர் அல்லது டிரைவிங் லைசன்ஸ் கூட ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். இந்த சட்டத்தரணி பதிவு செய்யப்பட்ட சட்டத்தரணி சான்றுதிப்படுத்தி புற குறிப்பிட வேண்டும். அதாவது பார்த்து அதனை சரியாக இருக்கிறதா ஐடென்டி கார்டு பார்த்து அதை உறுதிப்படுத்த வேண்டும். அதாவது இந்த கம்பெனிஸ் வழக்கை தாக்கல் செய்கின்ற போது அங்கே அந்த கம்பெனியுடைய சீல் அங்கே பொறிக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது.